The wind hums songs at the break of day, whispering pines, secrets untold, carrying tales only the forest holds. Moonlight spills through the velvet dark, etching patterns, leaving its mark. The roots stretch deep, the earth's gentle sigh, a lullaby sung to the open sky. Oh, whispering pines, sing me your tune, caught in the rhythm of the stars and the moon. Teach me the language of rustling leaves, stories that linger on the breath of the breeze. The dawn paints gold on the mountain's crown, while rivers whisper truth as they flow down. And their songs entwine with the trees that stand, knotted in time by nature's hand. Each echoing step on the forest floor opens a world through an ancient door. The silence alive, yet brimming with sound. In the arms of solitude I am found. Oh, whispering pines, sing me your tune, caught in the rhythm, the stars and the
ஸ்டார் கழுத்து எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸ்ட்ரைட் பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒன் சைடு வந்து மடித்து தைச்சிருங்க. தைச்சிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ துணி வந்து மடித்து தைச்சிக்கோங்க. இதை வந்து எப்படி ஸ்டார் கழுத்தில் வச்சு திருப்பி அடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கழுத்து வந்து ஃபினிஷிங்காக நீட்டாக வரும். இப்போ நான் தைக்கிற மாதிரியே வந்து அந்த ஒன் சைடு தையல் போட்டிருப்போம்ல, அந்த சைடு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க சைடை வந்து இந்த ஸ்டாருக்கு மேலே அப்படியே வச்சு ஒரு தையல் போடுங்க. 1/4 இன்ச்சு தையல் போடுங்க. கரெக்டாக அந்த கார்னர் வரும்போது ஊசியை குத்தி அப்படியே நிப்பாட்டிட்டு திருப்பிடணும். அங்கனக்குள்ளே வரும்போது லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி அந்த துணியை மடித்து வச்சிடணும். அந்த முக்குக்கிட்ட வரும்போது அதை அப்படியே அந்த வி மாதிரி மடித்து அங்கன கொடுத்துடணும். அதே மாதிரி இந்த 3 மூலையிலையும் அதே மாதிரி அந்த வி மாதிரி மடித்து வச்சிங்கன்னா அந்த நெக்கு வந்து கரெக்டாக வரும். நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அது வந்து கொஞ்சம் க்ளீனாக தெரியாத மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த கார்னர் வரும்போது நீங்கள் ஒரு கையை வந்து உள்ளே விட்டு அப்படியே அந்த வி மாதிரி மடிச்சிங்கன்னா வந்துடும். அப்புறம் இதே மாதிரி வச்சு அடிச்சுட்டு அந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணி விடணும். வெளியில் வந்துடாமல் அந்த தையலுக்குள்ளேயே கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். எப்பயுமே வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது அமுக்கு தையல் வந்து போட்டுட்டு தைச்சா அதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அமுக்கு தையல் போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா ஸ்டார் நெக் வந்து அழகாக வந்துடும். இப்போ இதில் நான் அடிச்சிருப்பேன் பாருங்கள், அது எவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக வந்திருக்குன்றத நீங்களும் இதே மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு எதுவுமே வந்துடாது. நானுமே நிறைய தடவை வச்சு பிரித்து இந்த மாதிரியெல்லாம் தைச்சிருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வரல, அதனால் இது நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க. ஒரு வீடியோவை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பாருங்கள். எப்படி தைச்சிருக்கோன்றதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருனாலையும் முடியும், யாருனாலையும் முடியாதது எதுவுமே கிடையாது. நம்மளாலையும் முடியும் அப்படின்னு ஒரு தடவைக்கு 10 தடவை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் எந்த தப்புமே கிடையாது. அது எப்படினாலும் வர வச்சிடணுன்ற மைண்ட் செட் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். ப்ளவுஸ் வந்து அழகாக கச்சிதமாக வந்துடும். நான்லாம் பிரித்து தைக்காததே கிடையாது. எத்தனையோ தடவை பிரித்து தைச்சி பழகி தான் இந்த அளவுக்கு நான் வந்து தைச்சிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி டபுள் தையல் மேலே போட்டு விட்ருங்க. அது இன்னும் கொஞ்சம் பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும். அது மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் அடித்து அதை ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இதே மாதிரி இந்த ப்ளவுஸை பார்த்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து உங்களுக்கு எது புரியலையோ அந்த இடத்த வந்து நிப்பாட்டி போட்டு பார்த்து கூட நீங்கள் வந்து தைச்சி பழகிக்கலாம். நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் உங்களுக்கு இப்போலாம் வந்து தையல் கற்றுக்கிறதுல எந்த ஒரு சிரமமுமே இல்லை. அழகாக கற்றுக்கலாம். நம்ம அதாவது சொல்லி கொடுக்க விட இந்த வீடியோவை பார்த்து அழகாக தைச்சி நிறைய பேர் இப்போ இந்த மாதிரி தான் தைச்சி பழகிக்கிறாங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன டிப்ஸு இந்த இதில் வந்து நான் தைக்கும்போதே உங்களுக்கு சொல்லுவேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மாதிரி பட்டி எப்படி அடிக்கிறது, கை எப்படி ஜாயின் பண்ணுறது எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி சாதா ப்ளவுஸ் வீடியோவும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன். இது வந்து லைனிங் ப்ளவுஸு. லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். இது பட்டி அட்டாச் பண்ணுறது, ஊக்கு பட்டி. ஃபஸ்ட்டு வந்து வளையம் வந்து எப்படி அடிக்கணும்னா 2 பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு வந்து மெயின் பீஸு, ஒன்று வந்து லைனிங் பீஸு. இதை வந்து அடித்து உள்ளே வச்சு அடித்து அப்படியே வெளியே திருப்பி விட்டுறணும்.
வெளியே திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி அமுக்கு தையல் போட்டிங்கன்னா இது வந்து வளைய பீஸ் வந்துடும். ஊக்குக்கு வந்து உள்ளே வச்சு வெளியே திருப்பணும். வளையத்துக்கு உள்ளே வச்சு வெளியே திருப்பணும். ஊக்குக்கு வந்து வெளியே வச்சு உள்ளே திருப்பணும். இப்படி நீங்கள் தைச்சி பாருங்கள், அழகாக வந்துடும். அது மாதிரி ரெண்டு பட்டியும், அதாவது 2 ஊக்கு பட்டியும் வந்து கரெக்டாக வச்சு கரெக்டாக இருக்குதா அப்படின்றத ஃபஸ்ட்டே பார்த்துடணும். அப்புறம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நிறைய தடவை இந்த மிஸ்டேக் வந்திருக்கு. அதாவது ஒரு பட்டி ஏற்றியும் ஒரு பட்டி இறக்கியும் வந்துடும். அதனால் பிரித்து தைச்சிக்கிட்டு இருப்பேன். இப்போ வந்து 2யுமே வச்சு பார்த்து கரெக்டாக அதை வந்து ஈக்குவல் பண்ணி தைச்சிடணும். அது நம்ம டாட் பிடிக்கிறோம்ல, அந்த இடத்துல வந்து அதிகமாக பிடிச்சிட்டாலும், அந்த பட்டி அடிக்கிற இடத்துல வந்து அதிகமாக பிடிச்சிட்டாலோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே சரி பண்ணிட்டோம்னா பிரித்து தைக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒட்டு போட்டு தைக்கிறதுக்கு வந்து என்ன சொல்கிறது, சோம்பேறித்தனம் படவே கூடாது. நான்லாம் ஒரு ப்ளவுஸுக்கு கிட்டத்தட்ட 20 ஒட்டு கூட போட்டு தைச்சிருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து துணி வந்து எல்லாருமே வந்து இப்போ எல்லாம் கம்மியாக தான் வாங்கி தராங்க. 80 பாயிண்ட் கொண்டு வந்துட்டு 1 மீட்ரு தைக்க வேண்டிய துணியை வந்து கொடுத்தா ஒட்டு தான் போட வேண்டியது வரும். நம்ம அவங்க பாவம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நிறைய பேருக்கு நான் வந்து ஒட்டு போட்டெல்லாம் தைச்சி கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு சிலர் வந்து சின்ன உடம்புக்கு பெரிய துணியாக வாங்கிட்டு வருவாங்க, ஒரு சிலர் பெரிய உடம்புக்கு சின்ன துணியாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் அவங்ககிட்ட சரி திருப்பி போய் மாற்றிட்டு வாங்கன்னு சொல்லவும் முடியாது, கொஞ்சம் நாள் ஆகிருக்கும். அதனால் சரி எப்படியாவது தைச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாங்கி தைச்சி கொடுத்துருவேன். அது மாதிரி ஒட்டு போடுறதுக்கெலாம் வந்து யோசிக்கவே கூடாது. அப்படி போட்டு பழகுனா தான் ஒரு ஃபினிஷிங்கான ப்ளவுஸ் தைக்க முடியும். நீங்கள் பொறுமை நிறையா இருந்தால் தான் இந்த தொழிலுக்கு வந்து, ப்ளவுஸ் தைக்கிற தொழிலுக்கு பொறுமைன்னு அவசியம். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இது வந்து அந்த ஊக்குப்பட்டி சொன்னேன்ல, அது வந்து வெளியே வச்சு உள்ளே அடிக்கிறது. அது மாதிரி தனியாக ஃப்ரண்ட்டு கழுத்தும் தனியாக ஜாயின் பண்ணுறதும் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். பேக் கழுத்து வந்து ஸ்டார் கழுத்து, ஃப்ரண்ட்டு வந்து ரவுண்டு கழுத்து. தனித்தனியாக நீங்கள் வந்து ஒரு லைனிங் பீஸ் வச்சு அடித்து திருப்பினீங்கன்னா ஃப்ரண்ட்டு கழுத்துமே அழகாக வந்துடும். இப்போ இது 2யும் சேர்த்து ஜாயிண்ட் அடிச்சிங்கன்னா ஷோல்டர்லேருந்து அழகாக ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸு அழகாக ஜாயிண்ட் ஆயிரும்.